ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு ப்ளே மை டிஸ்க். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து என்னோடய எம்ஐ 4A டிவி. இதில் வந்து டால்பி சப்போர்ட் கிடையாது, டிடிஎஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இதோட டிடிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். இது என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து நான் வந்து இந்த டிவியில் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். பின்னாடி கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப கசமுசான் இருக்கும் வயரு ஃபுல்லாக, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகேங்க, கனெக்ட் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்கில் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் சீக்ரெட் யூஎஸ்பி ட்ரைவ் இங்கேயும் வந்துடுச்சு ஹார்ட் டிஸ்க். ஸோ உள்ளே போக போகிறோம். ஒரு டிடிஎஸ் படத்தை ஆக்சுவலி இப்போ வந்து ஏஆர்சியில் கனெக்ட் ஆகிருக்கு டிவி. என்ன ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. இருங்க, நான் உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன். செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்புட்லேருந்து HDMI டிவி கண்ட்ரோல், இதுதான் வந்து ஏஆர்சிக்கான செட்டிங்கு. இது வந்து ஆனில் தான் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து யூஎஸ்பி ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவியில் இருக்கிற மீடியா பிளேயருக்கு தான் நான் போகிறேன். நான் வந்து VLC பிளேயரோ இல்லை ஒரு கொடி பிளேயர் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல. டிவியில் இருக்கிற மீடியா பிளேயர். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கிலீஷ் வேணும், தமிழ் படத்துக்கு போகலாம். சிவாஜி வேணால் ப்ளே பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் டிடிஎஸ்னு காமிக்குது, தமிழ் தெலுங்கு மல்டி ஆடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசீவரில் டிடிஎஸ்ன்னு வந்துடுச்சு. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை இப்போ செக் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்த்தோம். பட் என்னென்னா எனக்கு வந்து சப்வூஃபரோட எஃபெக்ட் வந்து சுத்தமாக தெரியல. ஸோ அதுக்கு ஏதாவது நம்ம வேறு சீன், எதையாவது ஒரு சீனை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சாங் கூட வரும். ரொம்பவே நல்லாயிருக்கு. சரவுண்டு வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. ஆக்சுவலாக ப்ளூரே பிளேயரில் பார்க்குறது எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸையும் நான் எடுத்து போடுறேன். ப்ளூரே பிளேயரோட யூஎஸ்பி வழியாக பார்க்குறது, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து டேரெக்டாக டிவி வழியாக பார்க்குறோம். ஆக்சுவலி பிக்சர் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ப்ளூரே பிளேயரில் என்ன பண்ணணுன்னா அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அது எப்படி வருதுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் சரவுண்ட் கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வேறு சீன் ஏதாவது பார்க்கலாம். டயலாகு, சரவுண்ட் இதெல்லாம் வந்து கிறிஸ்பாக இருக்குது. ஃபைட் சீன், ஸோ என்னோடய HDMI கேபிள் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஐ திங்க் திஸ் ஷுட் ஃபிக்ஸ் இட்.
வேறு சீன் போய் பார்க்கலாம். இந்த சாங் கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி, ஓகேங்க. இதுதான் நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். ப்ளூரே பிளேயரில் ப்ளேபேக் பண்ணுறது எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, until then, bye.